அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய சுத்த சன்மார்க்கம் என்கின்ற பெருநிலையை பற்றியும், சுத்த சன்மார்க்கத்திற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய அருட்பாவை பற்றியும், வள்ளல் பெருமானார் இப்பூவுலகிற்கு சொல்ல வந்த முக்கியமான விடயங்களை பற்றியும் நாம் இந்த வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த உலகம் துவங்கிய நாள் முதல், மனிதர்களுக்கு அறிவு என்பது செயல்பட தொடங்கிய நாள் முதல், மனிதர்கள் மனதை பற்ற துவங்கிய நாள் முதல், மனிதர்களுக்கு இறைவன் மீது நாட்டம் துவங்கிய நாள் முதல், ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் மனிதர்கள் இறைவனை எவ்வாறு அடைவது என்கிற தேடலை துவங்கிய நாள் முதல் எத்தனையோ சமயங்களும் எத்தனையோ மதங்களும் தொடர்ந்து தோன்றிக் கொண்டுதான் இருந்தன. காலத்தின் போக்கில் சில சமயங்கள் நின்றன, பல சமயங்களும் மதங்களும் மறைந்து விட்டன. அப்படி தோன்றிய ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மதங்களிலும் எத்தனையோ அருளாளர்கள், எத்தனையோ ஞானிகள் தோன்றி தங்களுக்கு இறைவனிடமிருந்து கிடைத்த அனுபவங்களை தங்களுக்கு அடுத்து வந்தவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் அதன் வாயிலாக எத்தனையோ அனுபவங்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட உண்மையில் மனிதர்கள் மரணத்தை ஜெயிப்பது, மரணத்தை வெல்வது, மரணமிலா பெருவாழ்வில் வாழ்வது என்கின்ற நிலைக்கு போனார்களா என்று பார்த்தால் இல்லை. பல்வேறு சமயங்களில் சமாதி நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஜீவசமாதி என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மனிதர்கள் இறந்துவிட்டாலும் கூட அவர்களுடைய பெருமையும் புகழும் தொடர்ந்து இருக்குமே, ஆனால் அவர்கள் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமானார் சொல்ல வந்த சுத்த சன்மார்க்கத்தின் மரணமிலா பெருவாழ்வு என்பது இது எந்த நிலைக்குள்ளும் வராது. மனிதர்கள் இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கிக் கொண்டு எடுத்த இந்த பிறவியையே நிரந்தர பிறவியாக மாற்றிக்கொண்டு சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்கின்ற முத்தேக சித்தி பெறுவதுதான் வள்ளல் பெருமானார் சொல்ல வந்த சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாகும். அப்படி வள்ளல் பெருமானார் சொல்ல வந்த சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாகிய இறைநிலை அறிந்து அம்மயம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனிதர்கள் மரணத்தை வெல்ல வேண்டும். சரி, மரணம் ஏன் இந்த மரணத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், வள்ளல் பெருமானார் ஒரு இடத்தில் சொல்கிறார், இந்த பிறவி போனால் இனி அடுத்து எந்த பிறவி வாய்க்குமோ என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய கர்ம வினைகள் அவ்வாறாக இருக்கிறது. ஆக இந்த பிறவியவே, இந்த தேகத்தையே எப்படி நித்திய தேகமாக மாற்றிக்கொள்வது என்று பார்க்கின்ற பொழுது, பெருமானாரின் திருக்கரத்தால் எழுதப்பட்ட அருட்பெருஞ்சோதி அகவலில் அற்புதமான 2 வரிகளை கொடுக்கிறார். என்னை கேட்டால் ஒட்டுமொத்த அருட்பெருஞ்சோதி அகவலின் வரிகளில் முத்தாய்ப்பான வரிகள், வைரமான வரிகள் இந்த 2 வரிகள் என்றுதான் சொல்லுவேன். அப்படி என்ன வரிகள் என்று பார்த்தால், அகப்பு அகவுருப்பாக்க அதற்கவை அகத்தே வகுத்த அருட்பெருஞ்சோதி. அகப்பு அகவுருப்பாக்க அதற்கவை அகத்தே வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று பெருமானார் சொல்கிறார். இந்த வரிகளுக்கான பொருள் என்ன என்று பார்த்தால், அகப்பு என்று சொன்னால் அது மனிதர்களின் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆன்மாவை குறிக்கும். ஒரு மனிதன் மரணம் அடைவது என்றால் என்ன? அவன் தேகத்திற்குள் வந்த ஆன்மா எப்பொழுது இந்த தேகம் பழுதடைந்து விட்டதோ, இந்த தேகத்திலிருந்து எப்பொழுது அந்த ஆன்மா வெளியே போகிறதோ அப்பொழுது அந்த மனிதன் மரணமடைந்து விட்டான் என்று பொருள். அப்படி என்றால் மரணத்தை எப்படி ஜெயிப்பது? எந்த ஆன்மா இந்த தேகத்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமோ அந்த ஆன்மா
இந்த தேகத்திற்குள்ளேயே நிரந்தரமாக இருந்துவிட்டால் நம்மால் மரணத்தை ஜெயிக்க முடியும். அதைத்தான் பெருமானார் சொல்கிறார், அகப்பு அக உறுப்பாக்க. நமக்குள்ளேயே அதை ஒரு உறுப்பா மாத்திக்கிறோம்னு பெருமானார் சொல்றாங்க. இப்போ பாருங்க, நமக்கு இருதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, மண்ணீரல் இருக்கு. இதெல்லாம் நம்ம உடம்புல உள்ளுறுப்புகளாவே இருக்கு. ஆனா இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் பிறவி எடுக்கும் பொழுது வருது, இந்த தேகம் பழுதடையும் பொழுது இந்த தேகத்தை விட்டு போயிடுது. ஆக வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை நிரந்தரமான அக உறுப்பாக ஒரு இருதயத்தை போல, ஒரு கல்லீரலை போல மாற்றிக்கொண்டால் நம்மால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்றாங்க. அதற்கு இறைவன் பாருங்க எவ்வளவு பெரிய அருளாளனா, அவன் அதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அகப்போ அக உறுப்பாக்க, அதற்கு அவை அகத்தே வகுத்த. அதற்கு அவை எதை கொடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமான் சொல்றாங்க சிற்சபை பொற்சபை அப்படிங்கிற 2 அனுபவங்களை சொல்றாங்க. இந்த சிற்சபையும் பொற்சபையும் தான் அதற்கு அவை அகத்தே வகுத்த, நம்ம உடம்புக்குள்ளேயே வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படி சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையையும் இறைவன் ஏற்கனவே நமக்குள்ள கொடுத்துட்டான். அப்போ சிற்சபை எங்க இருக்கு? நமக்குள்ள தான் இருக்கு. இப்போ பொற்சபை எங்க இருக்கு? நமக்குள்ள தான் இருக்கு. அப்புறம் ஏங்கய்யா நமக்குள்ள தானே இருக்கு, நம்ம ஏன் மரணம் அடைகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நமக்குள்ளே சிற்சபை இருக்கிறது என்பதையும் பொற்சபை இருக்கிறது என்பதையும் நம்மால் உணர முடியவில்லை, நம்மால் அதை அனுபவிக்கவில்லை. இதுதான் நமக்கான பிரச்சனையா இருக்கு. ஆக இந்த சிற்சபை பெருமான் சொல்லுவாங்க ஒரு பாடல, சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம ஆன்மாவை இந்த தேகத்தை விட்டு போக விடாம நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இறைவன் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய சிற்சபை அனுபவத்தை நாம் பெற்றால் சிற்சபையிலேயே அமுதம் கிடைக்கும்னு ஐயா சொல்றாங்க. சிற்சபை அனுபவத்தை பெற்றால் நமக்குள் அமுதம் ஊற்றெடுக்கும். அப்படி அமுதம் ஊற்றெடுத்தால் அந்த அமுதத்தை நாம் சாப்பிட்டால் நம்முடைய தேகத்திற்கு மரணம் கிடையாது. ஆக சிற்சபை அனுபவத்தை பெற்று அமுதம் சாப்பிட்டு அதன் பிறகு பொற்சபை அனுபவத்தையும் பெற்றால் நமக்கு உள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விடயங்களை நாம் அனுபவத்தால் உணர்ந்தால், நல்லா கவனிங்க, நாம் அனுபவிக்கணும். இப்போ கூட பாருங்க, இறைவன் வெளியில எங்கேயுமே இல்லைங்க, நம்ம புருவ மத்திக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவில் தானே இறைவன் இருக்கிறான். ஏன்னா ஐயா அப்படிதான் சொல்றாங்க, ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு பூரணமாக நிற்றல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆன்மாவை உணர்ந்திருக்கிறோமா? இல்லை. ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்திருக்கிறோமா? இல்லை. அதற்காக அதெல்லாம் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உள்ளதான் ஆன்மா இருக்கு, உள்ளதான் சிற்சபை இருக்கு, உள்ளதான் பொற்சபை இருக்கு, உள்ளதான் இறைவனை இருக்கிறான். ஆனால் இதையெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய பக்தியினால், நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தினால், நாம் கைகொள்ள வேண்டிய ஜீவகாருண்யத்தினால், நாம் சிறமேற்கொள்ள வேண்டிய தவத்தினால் பின்பற்றினால் சிற்சபை பொற்சபை அனுபவங்களை பெற்று அகப்பூ என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மாவை நம்முடைய நிரந்தரமான அக உறுப்பாக்கி மரணமிலா பெருவாழ்வை பெற்று எதிரற்ற இன்பத்தில் எப்பொழுதும் வாழலாம் என்பதுதான் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அகவல் வரிங்க. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. இந்த வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்குறதுக்காக அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதை லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளலார் பெருமைகளோடு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.